Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். It's a great pleasure for me to stand here and share the word of God this evening. உங்கள் யாவருக்கும் முன்பாக நின்று இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. It was not by my choice or my desire, but I believe it's because of the will of God. இது ஏதோ என்னுடைய விருப்பத்தினாலோ அல்லது என்னுடைய ஆசையினாலோ அல்ல, இது தேவ சித்தத்தின்படியாக நடக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். Whatever God plans and purposes, He will surely bring it to pass in His own time. எதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதோ அதை அவருடைய நேரத்திலே அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். And in this evening time, I just want to share with you about an exemplary church in the New Testament. இந்த மாலை வேளையிலும் கூட உங்களோடு கூட வேதாகமத்தில் உள்ள ஒரு முன்மாதிரியான சபையை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். As we all know, Apostle Paul, as he started doing ministry, he went about and started many churches in different parts of Asia Minor. நாம் யாவரும் நன்கு அறிந்திருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை அவர் எங்கும் சுற்றித் திரிந்து அவர் ஸ்தாபித்த அநேக சபைகளை ஸ்தாபித்தார். விசேஷமாக ஆசியாவிலே அவர் அநேக சபைகளை ஸ்தாபித்திருந்தார். God used him mightily to plant many churches even in very difficult places. ஆகவே மிகவும் கடினமான ஸ்தலங்களிலும் கூட சபைகளை ஸ்தாபிக்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்திருந்தார். And every church which was planted by Paul was unique. அப்போஸ்தலனாகிய பவுலினாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒவ்வொரு சபையும் அது தனித்துவம் வாய்ந்த ஒரு சபையாக இருந்தது. Every church had its own positive things and every church also had its drawbacks, setbacks. ஒவ்வொரு சபையிலும் விசேஷித்த காரியங்கள் இருந்தது. அதே வேளையிலே ஒரு சில நெகட்டிவான, அதாவது ஒரு சில எதிர்மறையான காரியங்களும் அந்த சபைகளிலே காணப்பட்டது. But this evening I just want to turn your attention to the church which was established by Paul in the city of Philippi. இந்த மாலை வேளையிலும் கூட நாம் தியானிக்க போகிற இந்த சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலினாலே பிலிப்பு பட்டணத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். As we just go through the book of Philippians, பிலிப்பியர் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது the epistle of Philippians is also called as the epistle of joy. ஆகவே இந்த பிலிப்பியர் நிருபம் இன்னொரு பதத்திலே இது ஒரு சந்தோஷத்தின் நிருபமாக அது கருதப்படுகிறது. Apostle Paul was writing this epistle from the Roman prison. He was in the prison at the time of writing this epistle. ஆகவே இந்த நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதினார் என்று கருதப்படுகிறது. But we will not be able to see any sad note in this epistle. ஆனால் இதிலே அவர் மிகவும் சோர்ந்திருக்கிறபடியோ அல்லது மிகவும் வருத்தத்தோடு எழுதுகிறபடியோ எந்த ஒரு காரியத்தையும் இந்த நிருபத்தில் நாம் பார்க்க முடியாது. Almost for around 14 places we can find the word joy repeated again and again. You can count it for yourself. At least in 14 places you can find that word joy. ஆகவே இந்த நிருபத்திலே கிட்டத்தட்ட 14 இடங்களிலே சந்தோஷம் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிருபத்தை நீங்கள் பொறுமையாக உங்கள் இல்லங்களிலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை என்ன பண்ணலாம், அதை கூட்டி கூட பார்க்கலாம், அதை எண்ணி பார்க்கலாம். For example, you can read it in chapter 1 and verse 4. முதலாவது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Philippians chapter 1, பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் and verse 4. 4வது வசனம். I always pray with joy in all my prayers for all of you. I always pray with joy. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி. He always says, whenever I pray for you, I pray with so much of joy. ஆகவே நான் எப்பொழுதெல்லாம் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேனோ அப்பொழுதெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடே நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். Sometimes pastors will pray for their church members not with joy but with pain. சில சமயங்களிலே போதகர்கள் தங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சந்தோஷமாய் உற்சாகமாய் ஜெபிக்க முடியாமல் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. Whenever they think of their flock, whenever they think of their sheep, no, their hearts will be grieved. சில வேளைகளில் ஒரு மந்தையை குறித்து யோசிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் துக்கப்படுகிறதா இருக்கிறது. But here we see Paul says, whenever I pray for you, I pray with joy. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எப்பொழுதெல்லாம் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேனோ அப்போதெல்லாம் நான் மிகுந்த சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். And we also see about that verse in chapter 4 and verse 4 where he says,
Rejoice in the Lord always, and again I say rejoice. ஆகவே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Not only Paul is rejoicing, he also asked the church to rejoice. பவுல் மாத்திரம் அங்கே சந்தோஷமாய் இருக்கிறார் என்றல்ல, அந்த சபையும் சந்தோஷமாய் இருக்கும்படியாக பவுல் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். Apostle Paul established this church during his second missionary journey. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரண்டாம் மிஷனரி பிரயாணத்திலே இந்த சபையை ஸ்தாபித்ததாக நாம் பார்க்கிறோம். And this church is considered to be one of the purest New Testament church. ஆகவே இந்த சபை புதிய ஏற்பாட்டினுடைய மிகவும் ஒரு பரிசுத்தமான சபையாக கருதப்படுகிறது. Because many churches we see there are a lot of problems. ஆகவே நாம் அநேக சபைகளை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது அங்கே அநேக பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். For example, if you are going to look into the church which was in Corinth, there are a lot of problems in the church at Corinth. ஆகவே கொரிந்திய சபையை நாம் பார்க்கும்போது அந்த சபையிலே அநேக பிரச்சனைகளை குறித்து பவுல் பேசுவதை நாம் பார்க்கிறோம். The first chapter of 1 Corinthians, we see there was groupism. There were factions inside the church. ஆகவே கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது சபைக்குள்ளே அநேக பிரிவினைகள் பாகுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். Some people were claiming that we belong to Apollo, and some people were saying that we belong to Paul, and some people were saying we belong to Christ, and some people were saying we belong to Peter. ஆகவே அங்கே சில பல குழுக்களாக பிரிந்திருந்தார்கள். சிலர் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும், சிலர் நான் கேபாவை சார்ந்தவன் என்றும், சிலர் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், சிலர் நான் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்றும் அங்கே பலவிதமான பிரிவினைகள் அங்கே உள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். And in chapter 3 we see that Paul addresses the Corinthian people as they are all carnal or babes. ஆகவே 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு உலக பிரகாரமான காரியங்களின் மேலே அக்கறை உள்ளவர்களாக அல்லது குழந்தைகளாகவும் காணப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And in chapter 5 we talk about adultery inside the church. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சபைக்குள்ளாக வேசித்தன பாவம், விபச்சார பாவம் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. In chapter 11 if you see, we talk about how these people were dishonoring the Lord's Supper. ஆகவே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே எப்படி கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போய் அது ஒரு தகாத விதமாய் அனுசரிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். And there were some people who were boasting about the spiritual gifts they were having, and they wanted to speak more in tongues so that they can show off that they are better or superior than other people. ஆகவே அந்த சபைக்குள்ளாக சில மனிதர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை மிகவும் பெருமையாக எண்ணி அல்லது தாங்கள் பேசுகிற அந்நிய பாஷையை பெருமையாக எண்ணி மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் அதிகமாக பேசுவோம் என்கிற அவர்களுக்குள்ள பெருமையான காரியங்களை அங்கே காண்பித்துக் கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். So because of all these reasons only Paul had to write 1 Corinthians. ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பதிலாகத்தான் அந்த 1 கொரிந்தியர் நிருபம் எழுதப்பட்டது. If you're going to look into the book of Colossians, there were also the Colossian church was having its own problem. ஆகவே கொலோசிய நிருபத்தை வாசிக்கும் பொழுது கொலோசிய சபையிலே இருந்த பிரச்சனைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். These people were not only worshiping God, but along with God they were worshiping the goddesses of the river, and they were adding so many things to the gospel. ஆகவே இந்த மக்கள் தேவன் ஒருவரை மாத்திரமே ஆராதிப்பதை விட்டு இன்னுமாக பல தெய்வ வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். So every church in the New Testament, you see, there will be some kind of a fault or a flaw. ஆகவே ஒவ்வொரு சபையிலும் பார்க்கும்போது ஏதாகிலும் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில காரியங்கள் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். And Paul had to address those issues. ஆகவே அந்த பிரச்சனைகளை குறித்து பவுல் பேச வேண்டியதா இருந்தது. But here when we look into the book of Philippians, we will not see anything like that, and the church historians say that this was one of the purest church during the New Testament time. ஆகவே இந்த பிலிப்பிய நிருபத்தை பார்க்கும்போது பவுல் அப்படிப்பட்ட எந்த காரியத்தை குறித்தும் இதில் எழுதவில்லை. ஆகவே சரித்திர ஆசிரியர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், புதிய ஏற்பாட்டு சபையிலேயே இந்த பிலிப்பு சபைதான் மிகவும் பரிசுத்தமான சபையாக இருந்தது என்று. So you see, that's why I titled my sermon as an exemplary church during the New Testament time. ஆகவேதான் என்னுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பாக புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு முன்மாதிரியான சபை என்று இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன். What was the reason? அதற்கு காரணம் என்ன? We are going to quickly see the reason. It is found in Philippians chapter 2 and verse 12. ஆகவே அதற்கான காரணத்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். Therefore my dear friends, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே,
as you have always obeyed, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே not only in my presence, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, now much more in my absence. நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் Continue to work out your salvation with fear and trembling. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Here Apostle Paul commends the Philippian church. He pats on their back and he has a word of praise for them, and he says, as you have always obeyed. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பி சபை அவர் தட்டி கொடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே. What a nice word of appreciation. என்ன ஒரு நல்ல ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தைகள் அல்லது அவர்களை பாராட்டுகிற ஒரு வார்த்தைகள். What a fantastic church where the believers are always obeying their pastor. ஆகவே ஒரு அருமையான சபை தன்னுடைய போதகருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிகிற ஒரு சபை. I just want to ask you a question. When will a pastor be very happy? எப்பொழுது ஒரு போதகர் சந்தோஷமாய் இருப்பார்? If he is a godly pastor, if he is a pastor who fears God, who loves God, கடவுளை நேசிக்கிற கடவுளுக்கு பயந்த ஒரு போதகராய் இருப்பார் என்று சொன்னால் அவர் எப்பொழுது தன்னுடைய சபையை பார்க்கும்போது அவர் சந்தோஷம் அடைவார்? what will make him really happy? எது அவரை சந்தோஷப்படுத்தும்? When he sees all the believers in the church very well dressed, no? எல்லாரும் wearing all the jewels they can wear, wearing a very costliest watches and driving some big cars, will that make a pastor very happy? ஆகவே ஒரு போதகர் தன்னுடைய சபையை பார்க்கும்போது அந்த சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் நல்ல ஒரு தரமான உடை அணிந்தவர்களாக, ஆடம்பரமான நகை அணிந்தவர்களாக அல்லது மிகவும் செழிப்பானவர்களாக பெரிய பெரிய கார்களிலே வந்து இறங்கும் பொழுது அதை பார்க்கும்போது ஒரு போதகருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? No, certainly not. It should not be the case. அப்படி மாத்திரம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. Nowadays many pastors want to see their church like that. இன்றைய காலகட்டத்தில் அநேக போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகள் அப்படிப்பட்ட செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் ஆர்வமாய் இருக்கிறார்கள். They want their church to be a rich church, an affluent church. அநேக போதகர்கள் தங்களுடைய சபை விசுவாசிகள் மிகவும் செழிப்பானவர்களாக, மிகவும் பயங்கர ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று They விரும்புகிறார்கள். want all their church members to come in costly cars. தன்னுடைய சபை விசுவாசிகள் எல்லாம் நல்ல பெரிய கார்ல வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. They want their church members to be filthy rich. தன்னுடைய சபை விசுவாசிகள் எல்லாரும் உலக பொருட்களாலே அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They say because we are all God's children and we are all the seed of Abraham. நாம் எல்லோரும் ஆண்டவருடைய வித்தாய் இருக்கிறோம், ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம், ஆகவே நாம் எல்லாரும் அப்படி செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று And சொல்கிறார்கள். all that what God promised to Abraham also belongs to us. And if Abraham was so very rich, then we also have to be rich. ஆகவே ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் உரியது. ஆபிரகாம் செல்வச்சீமானாய் இருந்தான் என்பது உண்மையானால் நாமும் எப்படிதான் இருக்கணும், செல்வச்சீமானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். But ஆனால் that is not the New Testament teaching. ஆனால் அது புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் அல்ல. What did Jesus Christ say? இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார்? If any man wants to follow me, let him deny himself, carry his cross and follow me. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். So the New Testament theology is all about self-denial. It is not self-indulgence. ஆகவே புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியமானது செல்ஃப் டினையல், சுய வெறுப்பு, தனக்கு தன்னை வெறுத்து ஒடுக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. But today everywhere we can only hear the prosperity gospel. ஆனா இன்றைக்கு நாம் கேட்பது எல்லாமே செழிப்பின் உபதேசமாய் இருக்கிறது. God's plan for us is to not to be very rich in this world, but God wants us to be really rich in the kingdom to come. ஆகவே ஆண்டவருடைய
திட்டம் சித்தம் என்பது ஏதோ இந்த பூமியிலே நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும், இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதல்ல, பரலோகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பொக்கிஷம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. God is not against wealth, or God is not against his people being rich. God wants his people to be rich, but it should not be our aim and focus in life that because I am following Christ that I should become a rich person. ஆகவே ஆண்டவருடைய சித்தம் என்பது ஏதோ நாம் இந்த பூமியிலே எப்போதுமே வறுமையிலே இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவர் நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே அதுவாய் இருக்க கூடாது. நான் இந்த பூமியிலே மிகவும் செழிப்பாய் இருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று அந்த செல்வத்தின் மேலே நாம் அதிக ஆர்வமுடையவராய் இருக்க கூடாது. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். Because Paul says that we are not the people of this world. God, Jesus Christ himself said, you are not of the world even as I am not of this world. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார் அல்ல, இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. Even in Philippians chapter 3 and verse 20 it says, can somebody read that? Philippians 3:20. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். But our citizenship is in heaven. We eagerly await a savior from there. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். So the Bible makes it very clear in this verse. ஆகவே வேதம் மிக தெளிவாக வசனத்திலே இதை விளக்குகிறது. Our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. That is our permanent place. அதுதான் நம்முடைய நிலையான இடம். We are all pilgrims in this world. இந்த பூமியிலே நாம் எல்லோரும் ஒரு பிரயாணிகளாய் இருக்கிறோம். பைபிள் தமிழிலே பார்த்தால் பரதேசிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி 1 பேதுரு சொல்லுகிறது. பரமதேசத்தை நாடி போகிறவர்கள். We are all pilgrims and sojourners. ஆகவே நாம் எல்லாருமே ஒரு பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நிலையான நகரம், நிலையான இடம் என்று நமக்கு கிடையாது. நாம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற பிரயாணிகளாய் இருக்கிறோம். So if our destination is to go to heaven, then we have to only think about the things which will take us to heaven. ஆகவே நம்முடைய இலக்கு என்பது பரலோகமாய் இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை குறித்து சிந்திக்கிறவர்களாக, அதை குறித்து நாம் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். We will not be bothered with the things of this world. ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்க கூடாது. One of the famous singer Jim Reeves sang, this world is not my home, I am just a passing through, my treasures are laid up somewhere beyond the blue. ஆகவே ஒரு அருமையான பாடகர் ஜிம் ரீவ்ஸ் என்பவர் சொன்னார், நான் இந்த உலகம் எனக்கு நிலையான வீடு கிடையாது, ஆகவே நான் இந்த உலகத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், என்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் இந்த பூமியை தாண்டி வேறு உலகத்திலே அங்கே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். This world is not my home, I am just a passing through. இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல, நான் இதிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். So any true pastor, any spiritual man, any good shepherd will only want to see his church to become a holy church, a obedient people who will obey the word of God at any cost. ஆகவே எந்த ஒரு நல்ல போதகருமே தன்னுடைய விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், தன்னுடைய விசுவாசிகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு எவ்விதத்திலும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புவார். Only this will make the pastor's heart happy, same as well as God's heart will also be very happy. இந்த ஒரு கீழ்ப்படிதல் மாத்திரமே போதகருடைய உள்ளத்தையும் தேவனுடைய உள்ளத்தையும் சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. Sometimes people want to make their pastors happy by giving some offering. ஆக சில வேளைகளிலே சில மக்கள் தன்னுடைய போதகரை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு சில காணிக்கைகளை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார்கள். But that will not give true joy. அது உண்மையாகவே அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை, முழுமையான சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. Sometimes you can serve them with good dinner, take them out for a great treat. சில வேளையிலே ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு போய் நல்ல அருமையான விருந்துகளை நீங்கள் கொடுக்கலாம். But that will not make a pastor's heart really happy. ஆகவே அது உண்மையாகவே ஒரு முழுமையான சந்தோஷத்தை எந்த ஒரு போதகருக்கும் கொடுத்து விட முடியாது. A pastor's heart will be really happy when
every sheep in the flock follows Christ. ஆகவே ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய சந்தோஷம் ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது பின்பற்றுவதிலே தான் இருக்கிறது. They willingly obey God. உற்சாகமாய் உண்மையாக முழு மனதோடு கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற அந்த ஆத்துமாக்கள். So here we see Paul commends them and he says, as you always obey. That word always is very, very important. இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே. இந்த வசனத்திலே நீங்கள் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை எப்பொழுதும். ஆல்வேஸ். It's not sometimes. எப்பொழுதோ அல்ல. Now and then. இப்போ அப்போ என்று அல்ல. We need to obey God always and in everything. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்க வேண்டும். Only by obeying God always we will be able to, what the word says, complete your salvation with fear and trembling. ஆகவே எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே. நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது, நாம் முழுமையாய் கீழ்ப்படியும் பொழுதுதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Only then we'll be able to work out our salvation. Only through obedience we are working out our salvation. கீழ்ப்படிதலின் மூலமாகத்தான் நம்முடைய ரட்சிப்பை நாம் என்ன பண்ண முடியும்? பூரணப்படுத்த முடியும். நிறைவேற உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. Matthew chapter 5 and verse 48 says, be ye perfect, therefore as your heavenly Father is perfect. மத்தேயு 5:48 இப்படியாக சொல்கிறது, உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். So this is what Bible requires from us. இதைதான் வேதம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. This is what God requires from us. இதைதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். And the word of God very clearly and plainly says, be ye perfect. ஆகவே வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் பூரண சர்க்குணராய் இருங்கள். And we need to work towards that perfection. ஆகவே அதற்கு நேராக நாம் செயல்பட வேண்டும். And how that happens? அது எப்படி நடக்கும்? Only when we obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் இது நடக்கும். We all come together and listen to the word of God. We all listen to the word of God. நாம் எல்லோரும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். But ஆனால் obedience is what matters more. கீழ்ப்படிதலே மிக மிக அவசியமாய் இருக்கிறது. We will not be simply blessed by receiving the word or just listening to the word. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதின் மூலமாகவே நாம் எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரிட முடியாது. Only when we obey we will be able to inherit the blessings of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். You may ask, Pastor, I am struggling. I just want to obey God's word, but I am not able to do so. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, மிகவும் போராட்டமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். Then what is the key? அதற்கு என்ன பதில்? When will a person be able to willingly obey the word of God or the voice of God? எப்பொழுது ஒரு மனிதனாலே மிகவும் உற்சாகமாக தன்னார்வமாக முன்வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்? Only when a person's heart is open to receive God's word. அந்த மனிதனுடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் திறந்ததாக இருக்க வேண்டும். It's not only when your ears are opened. நம்முடைய காது, நம்முடைய செவிகள் திறந்திருந்தால் போதாது. Our hearts has to be open. Yes, I come here to receive the word of God because I want to do what God says. ஆகவே நம்முடைய இருதயம் திறந்ததாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்வதோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்ற நிலையிலே நாம் இருக்க வேண்டும். Only when God touches you, only when God changes you, only when God opens your heart, then only you will have a willingness or an eagerness to do what God wants you to do. கடவுள் உங்கள் இருதயத்தை தொடும் பொழுது, அவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் உங்களாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய உங்களுக்கு ஒப்பு கொடுக்க
முடியும். So it's all in how we receive the word of God first. இது எல்லாமே முதலாவது நாம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதிலே அடங்கி Are we இருக்கிறது. receiving it with an open heart? திறந்த மனதோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறோமா? Whatever God says, I will receive it. Do you have that attitude? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்கிறதா? And opening the heart only God can do. இருதயத்தை திறப்பது கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். All the internal things only God can do. நமக்குள்ளாக நடக்கிற காரியங்களை கர்த்தர் தான் செய்ய முடியும். All the external things we can do. வெளிப்பிரகாரமான செய்கிற காரியங்களை எல்லாம் நாம் செய்து விடலாம். You see, why this church is very special is because God did something special for this church. ஏன் இந்த சபை மிக விசேஷமாக இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் இந்த சபையிலே சில விசேஷமான காரியங்களை செய்திருந்தார். If you turn with me to the book of Acts and chapter 16, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் here we see how this church was founded. இங்கே இந்த சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். How the first believer of this church was converted is recorded in this chapter, especially in verse 12. ஆகவே இந்த சபையினுடைய முதல் விசுவாசி verse 13. முதல் விசுவாசி எப்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார்கள், ஆண்டவருக்குள்ளாக வந்தார்கள் என்பதை இந்த அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து நாம் 13 வாசிக்கலாம். and verse 14, can somebody read it for me? 13வது வசனம் 14வது வசனம் யாரும் வாசிக்கலாம். Here we see Paul and his helpmate or his companion Silas, both of them were going out of the city gate. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருடைய உடன் ஊழியனாகிய சீலாவும் ரெண்டு பேருமாக பட்டண வாசலுக்குள்ளாக அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம், வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். One of those listening was a woman named Lydia. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். And the word says the Lord opened her heart to respond to Paul's message. வேதம் சொல்கிறது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். Here for the first time Paul is preaching in Philippi. ஆகவே இங்கே தான் பார்க்கிறோம் முதல் முறையாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்திலே பேசுகிறார். Where he is preaching? எங்கே பேசுகிறார்? Along the river side where the women used to gather for prayer. ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுக பெண்கள் கூடுகிற அந்த இடத்திலே. And the Lord specifically touched one person by name Lydia and he opened her heart. ஆகவே இங்கே குறிப்பிட்ட ஒரு பெண்ணுடைய இதயத்தை ஆண்டவர் தொடுகிறார். அந்த லீதியாள் என்கிற பெண்ணுடைய இதயத்தை ஆண்டவர் தொட்டால் அவருடைய இதயம் திறக்கப்பட்டது. For what did the Lord open her heart? So that she will be able to receive what Paul was preaching. ஆண்டவர் அங்கே இதயத்தை தொட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது? அவள் கர்த்தருடைய வார்த்தை பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தையை அவள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவளுடைய இதயம் தொடப்பட்டது. Only when the Lord opens the heart, the word of God will enter into our hearts. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இதயத்தை தொட்டால்தான் அந்த வார்த்தை அந்த இருதயத்திற்குள்ளே கடந்து போகும். Because not all who listen to the word of God receive it. Some people reject it. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற எல்லோரும் தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் அதை கேட்டு அப்படியே அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். But here we see the Lord opened her heart so that she received the word of God. ஆனால் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த பெண்ணுடைய இதயத்தை தொட்டார், அந்த இதயத்திற்குள்ளாக அந்த வார்த்தை கடந்து செல்கிறது. And what happens next? You read the next verse, verse 15. Immediately we see, as soon as she received the word of God, she accepted Jesus Christ, she accepted the gospel, and immediately she got baptized. ஆகவே இங்கே பார்க்கிறோம் அவர் கர்த்தருடைய வார்த்தை தன் இருதயத்தில் பெற்றுக்கொண்ட உடனே அவள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. அவள் மாத்திரமல்ல அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And not only she opened her heart to the message of Christ, but she now opens her house
to the ministry of Christ. ஆகவே தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய இல்லத்தையும் அவள் திறந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியம் தன்னுடைய வீட்டிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி. So Paul visited Lydia's house, and maybe he was staying there for some time, and he was continuing to do his ministry in Lydia's house, because the Bible says she was a very rich merchant selling purple. ஆகவே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த லிடியாவினுடைய வீட்டிலே சில காலம் அங்கே தங்கியிருந்தார். தங்கியிருந்து அங்கே அவர் அநேக நாள் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவள் மிகவும் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணியாக இருந்தால். அவள் ரத்தாம்பரம் விற்கிற ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த பெண்மணியாக இருந்தாள். So here we see God opened her heart. Only when God opens, a person will be able to receive the message of Christ. The same thing we can read in Luke chapter 24 and verse 45. ஆகவே கர்த்தர் ஒருவருடைய இருதயத்தை தொடாத பட்சத்திலே அந்த இருதயம் திறக்கப்படாது. அப்படி திறக்கப்படவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே உள்ளே நுழையாது. ஆகவே இதே காரியத்தை நாம் லூக்கா 24 அதிகாரம் 45வது வசனத்திலே வாசிக்கலாம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. Here we see Jesus was opening their mind so that they will be able to understand the scriptures, because Jesus was preaching to the disciples for almost 3.5 years, and they were listening and listening and listening, but they were failing to understand the message of Christ and the message of cross. But now Jesus, after his resurrection, he had to open their understanding so that they will know the scriptures. ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய மனதை அவர் திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3.5 ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் ஊழியத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணியிருந்தாலும், எத்தனையோ சத்தியங்களை அவர்கள் கேட்டிருந்தாலும் அவர்களால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை அவர்களால் சரியாக உணர முடியவில்லை. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர்கள் மனதை அவர் திறந்தார். வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் மனதை அவர் திறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். And then they started to understand the scriptures, and then they started to apply all that they learned from Christ, and they really changed the world, turned the world upside down. ஆகவே இதற்கு பின்பதாக அவர்கள் முழுமையாக வசனத்தை புரிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். அதற்கு பின்பதாக அந்த வசனத்தின் வல்லமையினாலே உலகத்தை கலக்குகிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள். So the first thing here we see, the Lord opened the heart of Lydia. Not only her heart, maybe all the members of the congregation's heart were opened by God. That is why Paul was able to say, as you always obey. ஆகவே இங்கே நாம் பார்ப்பது போல லிதியாளின் இருதயத்தை மாத்திரம் ஆண்டவர் திறந்தார் என்று அல்ல, அங்கே இருந்த அந்த சபையில் உள்ள யாவருடைய இருதயமும் கர்த்தருடைய கரத்தினாலே தொடப்பட்டது. அவருடைய கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து சென்றது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் பிலிப்பியர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் நீங்கள் கீழ்ப்படுகிறது போல என்று நாம் அந்த நிருபத்திலே வாசிக்கிறோம். So it is my prayer this evening that God should open our hearts. Our heart should be opened so that we will also gladly receive the word of God and apply it in our lives. ஆகவே இந்த மாலை வேளையிலே என்னுடைய ஜெபமும் அதுவாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய இருதயங்கள் தேவனால் தொடப்பட வேண்டும். ஆகவே திறந்த மனதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்திலே பெற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும். Sunday after Sunday coming to church and listening to a sermon should not become a rote. ஆகவே ஒவ்வொரு வாரமும் நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை கேட்டவர்களாக, அதை வெறும் எழுதி வைத்தவர்களாக மாத்திரமல்ல, It should not become a duty. அது ஏதோ ஒரு கடமையாக அல்ல. No, it should become our passion that I should come so that I can receive the word of God, and that word of God will change my life. ஆகவே ஒரு வாஞ்சையோடு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு இதன் மூலமாக என் வாழ்க்கை மாற வேண்டும், இந்த வாரம் நான் போற செய்தியை கேட்கணும், என் வாழ்க்கை மாறணும், அந்த எண்ணத்தோடு நாம் வர வேண்டும். We have to apply the word of God in our life so that our lives will be transformed, will be changed. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல்படுத்தி என் வாழ்க்கை மாற வேண்டும். Because James, in the book of James chapter 1 we read, if we are not going to apply the word of God, and if the word of God is not going to affect us, then we are deceiving ourselves. ஆகவே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்ணாடியிலே உங்கள் சுபாவ முகத்தை பார்த்துவிட்டு அப்படியே நீங்கள் கடந்து போகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே
வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். Many people are deceiving themselves like this. ஆகவே அநேகர் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். I am going to church regularly. I am listening to all the sermons. I am taking every verse which the pastor says. Everything is in my diary. But that's not going to help you. ஆகவே அநேகர் இப்படியாக தங்களை வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். நான் தவறாமல் ஆலயத்திற்கு போகிறேன், நான் தவறாமல் செய்தியை கேட்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறேன், ஒரு வரி தவறாமல் நான் என்ன பண்றேன், என்னுடைய டைரியில எழுதி வச்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி அநேகர் தங்களையே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். The word of God has to do its work in our heart. Otherwise it is useless. கர்த்தருடைய வார்த்தையானது உங்கள் இருதயத்திலே கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அது பயனற்றதாக இருக்கும். Here we see the Philippian church was responding fantastically to the word of God. ஆகவே இங்கே பிலிப்பிய சபையை பார்க்கிறோம். அவர்கள் மிக அருமையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்த்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள் நாம் So பார்க்கிறோம். my first point or the headlines will be like this: open heart to receive the word of God. The church at Philippi had an open heart to receive the word of God. ஆகவே பிலிப்பிய சபை என்பது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு மிகுந்த ஒரு திறந்த மனசோடு கூட காணப்பட்ட ஒரு சபையாக அது இருக்கிறது. Their hearts were opened by God. They were quickened by the work of the Holy Spirit. ஆகவே கர்த்தருடைய கரம் அவருடைய இருதயத்தை தொட்டிருந்தது, திறந்திருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்கள் உந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். So this is what is very important. இதுதான் மிக முக்கியமானதா இருக்கிறது. Because the word of God says we are transformed from glory to glory. ஆகவே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைவர்களாக நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். And that transformation has to happen every day. ஆகவே இந்த மறுரூபம் அது ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியமாக இருக்கிறது. In some way or another our life should change for the better every day. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். We should not be remaining the same as we were last week. ஆகவே கடந்த வாரத்தில் இருந்தது போலவே நாம் இந்த வாரத்திலும் இருக்க கூடாது. We should make active progress. நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்பட வேண்டும். The word in verse 12 we read that work out your salvation with fear and trembling. ஆகவே இந்த 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்க அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Do something. Work out. Do something. Come up with a plan. Actively engage yourself. நீங்களை உற்சாகமாக ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுவதற்கு உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, அதிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், செயல்படுகிறவர்களாக இருங்கள். A change should come in our heart. உங்கள் இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாக A வேண்டும். transformation has to occur in our heart through the working of the Holy Spirit and through the working of the word of God. உங்கள் இருதயத்திலே ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். இந்த மறுரூபம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் உங்கள் இருதயத்திலே இந்த மறுரூபம் உண்டாக வேண்டும். When that happens, அது நடக்கும் பொழுது you will be happy. நீங்கள் சந்தோஷமாய் The இருப்பீர்கள். pastors will be happy. போதகரும் சந்தோஷமாய் The இருப்பார். Holy Spirit of God will be happy. பரிசுத்த ஆவியானவரும் சந்தோஷமாய் இருப்பார். And our Lord and Savior Jesus Christ will also be very happy. நமது இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷமாய் If that இருப்பார். doesn't happen, அப்படி அது நடக்கவில்லை என்று சொன்னால் then you just think about it. You will not be happy first of all. நிச்சயமாக நாமே சந்தோஷப்பட மாட்டோம். And then the Holy Spirit of God will not be happy. பரிசுத்த ஆவியானவரும் துக்கப்படுவார். The pastor eventually will not be happy. போதகரும் உங்களை பார்க்கும்போது துக்கப்படுவார். And even the Savior who shed his blood for us will not be happy. நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவரும் நம்மை பார்க்கும்போது அவர் துக்கப்படுகிறவராய் So இருப்பார். let us just have this word in our heart. ஆகவே இந்த வார்த்தையிலே நம்முடைய And இருதயத்திலே let நாம் it be a நிறுத்துவோம். prayer. Lord, open my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்கள் திறங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். Open my heart, even as you opened the heart of Lydia. Lord, I pray, open my heart so that I will be able to eagerly receive your word and put it into practice. ஆகவே லீடியாளுடைய இருதயத்தை திறந்தது போல ஆண்டவரே என்னுடைய இருதயத்தையும் திறங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்திற்குள்ளே கடந்து சென்று என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் என்பதே நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். And the second fantastic thing which was found in the Philippian church is we can read about that in Philippians chapter 4. இரண்டாவதாக இந்த பிலிப்பியர் நிருபத்தில் நாம் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு வசனம், They had a concern for the servant of God and for the kingdom of God. ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரனை விசாரிப்பதற்கும் தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்களை விசாரிப்பதற்கும் அவர்கள் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். Let's read verse 10.
from 10 onwards. 4வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கலாம். I rejoice greatly in the Lord. At last you have renewed your concern for me. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். Indeed you have been concerned but you had no opportunity to show it. இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. So once again here Paul is praising the church. ஆகவே மீண்டும் ஒரு விசையாக அந்த சபையாரை பவுல் வாழ்த்துகிறார், அதாவது அவர்களை போற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். He said, I rejoice greatly in the Lord. நான் கர்த்தருக்குள்ளாக மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். And in verse 11 he says, I am not saying this because I am in need. ஆகவே 11வது வசனத்திலே பார்க்கும்போது என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை என்று சொல்லுகிறார். The reason is because these people have sent a gift to Paul through Epaphroditus. ஆகவே எப்பாப்ரதீத்து மூலமாக இந்த பிலிப்பிய சபையை சார்ந்தவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பெரிய வெகுமதியை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். They have sent an offering to Paul who is languishing in the prison. ஆகவே சபை சிறைச்சாலையிலே மிகவும் நெருக்கத்திலே இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவர்கள் ஒரு பெரிய வெகுமதியை அனுப்பியிருந்தார்கள். And Paul's heart is now filled with joy when he thinks about the gratefulness of the believers at the church at Philippi. ஆகவே இப்பொழுது இதை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உள்ளம் சந்தோஷத்தினாலே மகிழ்ந்து அவர்களுடைய நன்றி உணர்வை பார்க்கும்போது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். That's why he says, I rejoice greatly in the Lord that at last you have renewed your concern for me. Indeed you have been concerned but you had no opportunity to show it. I am not saying this because I am in need, for I have learned to be content whatever the circumstances. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். And verse 15 shall we read. 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Moreover, as you Philippians know, in the early days of your acquaintances with the gospel, when I set out from Macedonia, not one church shared with me in the matter of giving and receiving, except you only. For even when I was in Thessalonica, you sent me aid again and again when I was in need. Not that I am looking for a gift, but I am looking for what may be credited to your account. I have received full payment and even more. I am amply supplied now that I have received from Epaphroditus the gifts you sent. They are a fragrant offering, an acceptable sacrifice pleasing to God. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் பெற்று வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். So here we see Paul is very happy. இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு காணப்படுகிறார். Specifically note verse 14. குறிப்பாக 14வது வசனத்தை நீங்கள் In பாருங்கள். verse 13 he says, I can do everything through him who gives me strength. ஆகவே 13வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. So that everything is what everything, not all the things positive. That everything includes all the positive things as well as all the negative things. ஆகவே இங்கே எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது எல்லாம் பாசிட்டிவா அல்லது எல்லாமே நிறைவான காரியங்கள் அல்ல, குறைவான காரியங்களா இருந்தாலும் தேவையான காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். So what does he means? I am able to eat 2 plates of biryani at the same time, or I can also fast for 2 days even without water.
I can do all things. ஆகவே இங்கே அவர் சொல்வதை நாம் எளிமையாக விளக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும்னா என்னால் நல்லா சாப்பிட முடியும், 2 பிளேட் பிரியாணி என்ன பண்ண முடியும், ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். ஆனாலும் 2 நாள் தண்ணி கூட இல்லாம என்னால் உபவாசம் இருக்கவும் முடியும். எதுவுமே என்னால் செய்ய முடியும். Through Christ who strengthens me. I can do all things through Christ who strengthens me. So I am able to take care of myself, whether I have food or no food, whether I have money or no money, whatever circumstances I am capable of carrying myself through the strength of Christ. ஆகவே 12வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். But what he says is, I am able to manage myself, but it was good. He says in verse, yet it was good of you to share in my troubles. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன், ஆனாலும் என்னுடைய நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் என்னோடு கூட இருப்பதை நான் விரும்புகிறேன் அல்லது அதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். Let's read that verse 14 verse in Tamil. 14வது வசனம், ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. It was good of you to share in my troubles. ஆகவே என்னுடைய உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. Many times you want to share in people's joy. அநேக வேளையிலே நாம் மக்களுடைய சந்தோஷத்திலே நாம் பங்கெடுக்க விரும்புகிறோம். No, when people are celebrating, when there are birthday party, this party, that party, every treat we want to be there. But when people are suffering, where are we? ஆகவே பலவிதமான கொண்டாட்டங்களிலே, சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலே, சந்தோஷமான நேரங்களிலே நாம் அங்கே தவறாமல் கலந்து கொள்ள விரும்புகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் பலருடைய துக்கமான, வேதனையான, கண்ணீரான சூழ்நிலைகளில், அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Here this church at Philippi was remembering Paul who was in prison in Rome. ஆகவே இங்கே இந்த பிலிப்பு சபையானது ரோமாபுரியிலே சிறைச்சாலையிலே வேதனையோடு கூட இருக்கிற பவுலை நினைவு கூறுகிறது. And they sent an offering, they sent a gift so that all his needs will be met. ஆகவே அவருக்காக ஒரு பரிசை அவர்கள் அனுப்புகிறார்கள், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக. And so by supporting Paul, what they are actually doing? ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர்கள் உதவுகிறதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? They are supporting the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் துணையாக உறுதுணையாக They are not இருக்கிறார்கள். just spending for one man, they are spending for the kingdom of God. அவர்கள் யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு அதை செய்கிறதாக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு பிரதிநிதிக்கு அதை செய்கிறதாக அவர்கள் செய்கிறார்கள். And this was not the only time. Paul says, even from the beginning, you are the only church. He says, you are the only church. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடும் பொழுது, இந்த கொடுக்கல் வாங்கல் காரியங்களிலே நீங்கள் ஒரு சபை மாத்திரம்தான் எனக்கு உடன்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். You can find that in verse 15. 15வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். Yeah, here he says, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And in verse 16 we see, for when I was in Thessalonica, you sent me aid again and again when I was in need. They were sending again and again, and whenever he was in need, these people were always remembering him. ஆகவே பவுல் எப்பொழுதெல்லாம் குறைவிலே இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் இந்த சபை மீண்டும் மீண்டுமாக அங்கே அவருக்கு கொடுத்து உதவினார்கள் என்று பார்க்கிறோம். 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். I don't know how to say that 2 தரம், but here in English it is very good. It says again and again. ஆகவே ஆங்கிலத்திலே பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியுமாக நீங்கள் எனக்கு கொடுத்து உதவினீர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். So whenever there was a need in Paul's life, these people were cheerfully giving, supporting him. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் ஒரு தேவை காணப்பட்டதோ, ஒரு குறைச்சலை அவர்கள் கண்டார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் உற்சாகமாய் கொடுத்து உதவினார்கள். You should understand that Paul was never after anybody's money.
ஆகவே பவுல் எப்பொழுதுமே அடுத்தவர்களுடைய பணத்தை எதிர்பார்த்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவர் He அல்ல. is not a 21st century preacher. He was a first century preacher. ஆகவே அவர் 21ஆம் நூற்றாண்டு போதகர் ஊழியர் அல்ல, அவர் முதலாம் நூற்றாண்டு ஊழியர். He was not after any man for his money. அவர் எப்பொழுதும் அடுத்தவருடைய பணத்தை உபகாரத்தை நாடி ஊழியம் செய்தவர் அல்ல. Many times, even in the book of Corinthians, he say, I worked with my own hands to support myself. ஆகவே கொரிந்து நிருபத்தில் நாம் பார்க்கும்போது என் சொந்த கைகளினாலே நான் வேலை செய்து என்னுடைய ஊழியத்தை நான் நடத்துகிறேன் என்று And he சொல்கிறார். says, I want to spend and I want to be spent. ஆகவே செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். He was not after people's money, but there are times when he needed external support because he was in prison. அவர் எப்பொழுதும் மக்களுடைய உபகாரத்தை நாடினவர் அல்ல, ஆனால் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அவர் குறைச்சலிலே இருந்தபோது தேவையில் இருந்தபோது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவருக்கு தேவையாயிருந்தது. And the support, the love gift or any kind of offering which this church sent, he says, how he says, let's read that. From verse 17, shall we read it? 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Not that I am looking for a gift, உபகாரத்தை நான் நாடாமல் but I am looking for what may be credited to your account. Whenever you credit it into the ministry here down in the earth, you are not only crediting the money in the local bank account, you are crediting in the heavenly bank account. That is what Bible says. This is not my own teaching. We are reading from the Bible. ஆமென். ஆகவே நாம் இந்த பூமியிலே ஊழியத்திற்கென்று நாம் விதைக்கும் பொழுதெல்லாம் அதை இங்கே நம்ம உலக பிரகாரமான வங்கிகளிலே நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக அல்ல, பரலோக பொக்கிஷத்திலே அங்கே நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். Verse 18, I have received full payment and even more. I am amply supplied. Now that I have received from Epaphroditus the gifts you sent. And finally says, they are a fragrant offering, an acceptable sacrifice, pleasing to God. ஆகவே 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. He says, I have received everything and I am amply supplied. All my needs are met. I am very happy. I am taken care of very well. Not only he stops with that, he says, they are a fragrant offering, an acceptable sacrifice, pleasing to God. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும்போது, எனக்கு எல்லாம் நிறைவாய் பரிபூர்ணமாய் கிடைத்தது, எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, எல்லாம் எனக்கு நன்றாய் கிடைத்தது என்று சொல்லி அங்கே கடைசியாக இப்படியாக சொல்லுகிறார், அப்படி அனுப்பப்பட்டவைகள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரதீத்தின் கையில் வரப்பற்றி கொண்டேன். It was like in the Old Testament times people were offering a sweet savor offering to the Lord. ஆகவே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறபடி சுகந்த வாசனை பலியாக. Now he says, whatever you sent, it was like a sacrifice given to God and I received it and I am happy. And after that only he pronounces a blessing on them also. ஆகவே இங்கே அந்த சபைக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் அனுப்பின அந்த காணிக்கையை நான் சுகந்த வாசனை பலியாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்பதாக அவர்களை வாழ்த்துகிறார். Because you have met all my needs, because you have taken care of me. Now he says in verse 19, நீங்கள் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தபடியினாலே, என்னுடைய குறைச்சலிலே நீங்கள் எனக்கு கொடுத்து உதவினபடியினாலே என்று சொல்லி இங்க 19வது வசனத்திலே ஆசீர்வதிக்கிறார். God will meet all your needs according to his glorious riches in Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Hallelujah. Hallelujah. You see, these people were taking care of God's work, God's ministry and God's ministers. ஆகவே இந்த மக்கள் தேவனுடைய ஊழியத்திற்கென்றும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு என்றும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருந்தார்கள். And now what the servant of God says, because you are taking care of God's work, ஆகவே இங்கே பவுல் குறிப்பிடுகிற என்ன, நீங்கள் தேவனுடைய ஊழியனுடைய தேவைகளை சந்திக்கிறபடினாலே, because you are taking care of God's workers,
தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கிறதினாலே God will take care of meeting all your needs. ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். You are doing it according to the riches you have here in your hand. உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நீங்கள் செய்கிறீர்கள். And God will supply all your needs according to his riches in glory. தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய ஐஸ்வரியத்திற்கு தக்கதாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். What we have is very little. உங்களுடைய கரத்தில் இருப்பது மிகவும் சொற்பமாக இருக்கலாம். And when we bless the kingdom of God with whatever little we have, நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நாம் கொடுப்போம் என்று சொன்னால், and the Bible promises, God says that he will supply all our needs according to his riches in glory. வேதம் வாக்கு பண்ணுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். So here we are discussing two important traits. ஆகவே இங்கே நாம் இரண்டு முக்கியமான காரியங்களை சபையுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். First of all, receiving the word of God. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பெற்றுக்கொள்வது, or should I say open heart to receive the word of God. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதும் நம்முடைய மனது திறந்ததாக இருக்க வேண்டும். Number 2, இரண்டாவதாக open hand to provide to the work of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரியங்கள் நம்முடைய கரங்கள் எப்போதும் திறந்ததாக இருக்க வேண்டும். So as a good Christian we need to have open heart. ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக நம்முடைய இருதயம் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். And a open hand. நம்முடைய கரங்களும் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். Only a open hand will also be able to receive something from God when he gives. எப்போதும் இந்த திறந்த கரங்கள் தான் அது எப்போதும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தமான கரங்களாய் இருக்க முடியும். If you hold fast to whatever you are having and you say I will not give, then you will not also be able to receive when God gives you something. ஆகவே உங்களுடைய கரத்தில் இருப்பதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக்கொண்டு இதை நான் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவன் கொடுப்பதையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. You need to have a open hand. ஆகவே உங்கள் கரங்கள் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். So these two things are a real blessing for every church. ஆகவே இந்த ரெண்டு காரியமும் எந்த ஒரு சபைக்கும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக The word of God needs to change our heart. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். We should become holy people. நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். Our life should become a transformed lives. நம்முடைய வாழ்க்கை அது மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். We should grow from glory to glory, from strength to strength. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்தவர்களாக, பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்களாக நாம் மாற வேண்டும். All those things should be happening inside of us. இது எல்லாம் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக நடக்க வேண்டும். At the same time, அதே வேளையிலே we should always think about the extension of the kingdom of God. நாம் எப்போதும் தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The kingdom of God should grow in this world. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே பறந்து விரிந்து வளர வேண்டும். The work of God should continue without any hindrances. தேவனுடைய ராஜ்யம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது விரிவடைய வேண்டும். That is the job given to the church. அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. It is the duty of the church. அது சபையின் கடமையாக இருக்கிறது. If the church doesn't do that, then that is called as a dead church. அப்படி ஒரு சபை தேவனுடைய ராஜ்யம் பரவுவதற்கு அது உறுதுணையாக இல்லை, செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த சபை செத்த சபையாக கருதப்படும். There was a time when one pastor asked an artist to draw a portrait of a dead church. ஆகவே ஒரு முறை ஒரு ஓவியரை அழைத்து செத்த சபை ஒன்று இதை நீங்கள் ஓவியமாக வரைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். And that artist was thinking, how should I draw it? Will I draw a very dull and gloomy church, or very old building, or with very few people sitting inside that church? He was thinking in so many ways. ஆகவே அந்த ஓவியர் பலவிதமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருள் நிறைந்த ஒரு சபையாக அல்லது ஒரு சில மக்கள் மாத்திரமே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையா, அப்படியே வரையலாமா இப்படியே வரையலாமா பல காரியங்களை அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். And finally he came to an understanding, the church which does not support missions, or a church which does not spend for missionaries, is a dead church. So he drew something like that, an offering box entitled a missionary offering, and that box was empty, and it was everywhere there were cobwebs.
ஆகவே கடைசியாக அவர் ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்து காண்பித்தார். அந்த ஓவியத்தில் இப்படியாக இருந்தது. அந்த சபையின் பின்புறத்திலே மிஷனரி காணிக்கை பெட்டி என்ற ஒரு காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருப்பது போல ஒரு படம் வரைந்திருந்தது. அந்த பெட்டியின் மேலே சிலந்தி வலை கட்டி இருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சபையில் இருந்த யாரும் என்ன பண்ணல, மிஷனரி ஊழியத்திற்காக அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை ஒரு மறைமுகமாக அவர் அந்த ஓவியத்திலே காட்டியிருந்தார். இதுதான் செத்த சபை என்று சொல்லி அவர் அந்த படத்திலே விளக்கியிருந்தார். So when a church stops to pray for the missionary work, when a church stops to support the missionary work, when the church never thinks about things beyond the boundary of the local church, if the church is not able to think beyond the boundary of the local church, then that church is sealed as a dead church. ஆகவே ஒரு சபை எப்பொழுதும் மிஷனரி ஊழியத்தை குறித்து, மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்காத ஒரு சபையாகவோ, அல்லது மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்காத ஒரு சபையாகவோ, அல்லது தன்னை சார்ந்திருக்கிற சுற்றுச்சூழல் இருக்கிற சபைகளை மாத்திரமே பார்த்து கொண்டு அதை தாண்டி இருக்கிற மிஷனரி சபைகளையோ அந்த ஊழியத்தை குறித்த எண்ணம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அந்த சபையும் ஒரு செத்த சபையாக அது கருதப்படும். So from God's point of view, when a church is actively winning souls, then it is a living church. தேவனுடைய பார்வையிலே ஒரு சபை மிக உற்சாகமாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் என்று சொன்னால் அதுதான் உயிருள்ள சபை. If a church doesn't win souls, then it is a dead church. ஒரு சபை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது ஒரு மரித்த சபை. The main purpose of the church is to extend the kingdom of God in this world. ஆகவே சபையினுடைய மிக முக்கியமான பணி என்பது தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்துவது. So here these people, they would have been doing active witnessing in their place. ஆகவே இந்த சபையின் மக்கள் அங்கே மிகவும் கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக அவர்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். At the same time, they were also remembering the apostle of the gospel, no? The ambassador of the gospel. Paul was an ambassador of the gospel. They were thinking about him and they were lavishly supporting him. ஒரு புறம் அந்த சபை அங்கே மிக உற்சாகமாக வேகமாக அந்த பிலிப்பிய சபை செயல்பட்டு கொண்டிருந்தாலும், கர்த்தருக்குள்ளாக அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கீழ்ப்படிதலோடு இருந்தாலும், இன்னொரு புறம் இந்த சுவிசேஷத்தின் ஸ்தானாதிபதியாக இருக்கிற பவுலை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார், அவர் தேவையோடு கூட இருக்கிறார். அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு உதவ வேண்டும், அவரை தாங்க வேண்டும் என்கிற அந்த சிந்தை அவர்களுக்குள்ளாக காணப்படுகிறது. So in this evening time, I just want to remind you, let these 2 points be imprinted in our hearts. ஆகவே இந்த ரெண்டு சத்தியங்களும் நம்முடைய இருதயத்திலே பதிக்கப்படும். Let the Spirit of God seal this truth in our souls. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை உங்கள் இருதயத்திலே நிலைநிறுத்துவார். Any Christian and every true Christian has to have these 2 things always in their mind. எந்த சபையை சார்ந்த எந்த கிறிஸ்தவனாய் இருந்தாலும் அந்த மனிதனுக்குள்ளே இந்த ரெண்டு சத்தியங்களும் நிச்சயமாக இருக்க வேண்டும். I need to be always obedient to God. நான் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவனாக இருக்க வேண்டும். Only when you die to yourself you'll be able to obey God. ஆகவே நான் என்னுடைய சுயத்திற்கு நான் மரிக்கும் பொழுதுதான் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவனாக இருக்க முடியும். Without you're dying for your own will, without dying for your own self, you'll not be able to obey God at all. நாம் சுயத்திற்கு மரிக்காமல் நாம் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. And the second thing is, we should always be generous givers. நாம் எப்போதும் ஆண்டவருக்காக உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Today there are many elder people as well as there are very young people. இங்கே अनेक மூத்தவர்களும் இருக்கிறீர்கள், अनेक இளையவர்களும் இருக்கிறீர்கள். You may be students now. இப்பொழுது நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம். But the seed of the word of God is sown today. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனமாகிய விதை உங்கள் இருதயத்திலே இன்றைக்கு விதைக்கப்படுகிறது. Anybody can give for the kingdom of God. யார் ஒருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கொடுக்க முடியும். You just cannot wait for the time when I will go to a big job and earn some big fat salary and then I will start thinking about giving to God. ஆகவே நான் படித்து முடித்து வேலைக்கு போய் நான் கை நிறைய சம்பாதித்த பின்பதாக நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நான் கொடுப்பேன் என்று அல்ல. You can start giving to God's work right from your pocket money. ஆகவே நம்முடைய பாக்கெட் மணியிலிருந்து நமக்காக கொடுக்கப்படுகிற அந்த சிறிய தொகையிலிருந்தும் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்க முடியும். Jesus appreciated the 2 mites of the poor widow. ஆகவே ஆண்டவர் அந்த ஏழை விதவையினுடைய 2 காசை மெச்சி பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். And if you are a dependent, if you are a
14, if you are a student and if you can give only 10 rupees or 15 rupees or 100 rupees, still God will appreciate that. It is not the amount that matters, it is the attitude that matters. ஆகவே நீங்கள் கொடுக்கிற அந்த பணம் என்பது அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ நாம் கொடுக்கிற பணம் அது முக்கியம் அல்ல, உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். I want to give to the work of God. நான் தேவனுடைய பணிக்காக இதை கொடுக்க விரும்புகிறேன். I want God works to flourish. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் இதை கொடுக்க விரும்புகிறேன். I want to see churches all over India. ஆகவே இந்திய தேசம் முழுவதும் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதை நான் பார்க்க விரும்புகிறேன். I want to see missionaries going and preaching every nook and corner of India. ஆகவே இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் மிஷனரிகள் சென்று ஊழியம் செய்வதை நான் பார்க்க விரும்புகிறேன். And I want to do something about that. ஆகவே அதற்காக நான் ஏதாகிலும் செய்ய விரும்புகிறேன். Whether I will go myself or I will send somebody and support them. ஆகவே ஒன்று நான் மிஷனரியாக சென்று ஊழியம் செய்வேன் அல்லது சென்றிருக்கிறவர்களை நான் தாங்குவேன். That desire should be in our heart. அந்த ஒரு வாஞ்சை நம்முடைய ஒவ்வொரு இதயத்திலும் இருக்க வேண்டும். This is what the church at Philippi did. அதைத்தான் பிலிப்பிய சபை அன்றைக்கு செய்தது. And this is what God expects us to do. அதைதான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். That is why the Holy Spirit of God is reminding us this message to us. ஆகவேதான் இன்று மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை நமக்கு நினைவூட்டுகிறார். This is not just another sermon. இது இன்னொரு செய்தி அல்ல. This is a direct message for you from God. இது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நேரடியாக வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. What are you going to do about it? இதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Our spiritual life very much matters before God. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மிகவும் முக்கியமானதாக We இருக்கிறது. just can't live a careless life. நாம் ஒரு அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. Just coming and going to the church. ஏதோ நான் வந்தேன் போனேன் என்றல்ல. There needs to be a change. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். Everything has to change. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வேண்டும். Because the word of God says if any man is in Christ he is a new creation. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். All the old things have passed away and behold everything has become new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Everything has become new. எல்லாம் புதிதாயின. All the old things should be vanished. பழையவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போக வேண்டும். And everything should become new. எல்லாம் புதிதாக வேண்டும். This is what God wants from us. இதைதான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். Let's close our eyes and look to the Lord in prayer. நாம் யாவரும் கண்களை மூடி நம்ம இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த அற்புதமான மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதிலும் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு முன்னுதாரணமான பிலிப்பி சபையை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த மக்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே திறந்த இருதயத்தோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய இருதயம் ஒரு திறக்கப்பட்ட இருதயமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மேலே இந்த சத்தியத்தின் மேலே வாஞ்சையுள்ள மக்களாக இருந்தார்கள். அந்த வாஞ்சை தான் அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. சுவாமி, அவளுக்குள்ள இருந்த அந்த தாகம், அவளுக்குள்ள இருந்த விருப்பம் தான் கீழ்ப்படிதல் மூலமாக அது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. ஆகவேதான் பவுல் சொல்றார், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிக்கிறபடியே நான் உங்களோடு கூட சமீபமாக இருப்பது போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கும் போதும் நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்துடனும் நடுக்கத்துடனும் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் அனுதினமும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் பிரயாசப்பட கிருபை தாரும். ஏனோ தானோ என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழாமல், ஏதோ வந்தோம் போனோம் என்று இராமல் ஆண்டவரே, உண்மையாகவே ஆண்டவர் உமக்கு பயந்து வாழ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உமக்கு பயந்து வாழ, உம்முடைய சத்தியத்தின்படி வாழ, உம்முடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய வசனத்தின்படி வாழ கிருபையை தாருங்க ஆண்டவரே. கிருபையை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அதை விட கொடிய வஞ்சனை வேற எதுவுமே இல்லை சுவாமி. வேற யாரோ வந்து எங்களை வஞ்சிப்பதல்ல, எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்வோம் என்றால் எங்களைப் போல ஒரு மூடர் முட்டாள் யாருமே இருக்க முடியாது ஆண்டவரே. உண்மையாய் உம்மை தேட உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ள எங்கள் கிருபை தாரும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வளர வேண்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதில் ஆண்டவர் நாங்கள் அதிக முழு முனைப்போடு இருக்க கிருபை தாரும் சுவாமி. உற்சாகமாய் ஆண்டவர் எங்களுக்கு உள்ளது எல்லாவற்றையும் எடுத்து உமக்காக கொடுக்க, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியங்களிலே, உம்முடைய ஊழியத்தை தாங்குகிற காரியங்களிலே, உம்முடைய ஊழியக்காரர்களை தாங்குகிற காரியங்களிலே நாங்கள் அதிக ஆர்வம் அக்கறை காட்ட கிருபை தாங்க ஆண்டவரே.
எங்களுக்கு ஆண்டவர் நிறைய கொடுக்கட்டும், நாங்க நிறைய செய்யறோம் என்கிற எண்ணத்தை பிசாசு இந்த எண்ணத்துல கொண்டு வருகிறான். ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய நீங்க தர வரைக்கும் நாங்க காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை சுவாமி. இருக்கிற அந்த 5 அப்பத்தை எடுத்து அந்த வாலிபன் கொடுத்தான். ஆண்டவரே, அதை நீர் பெருக செய்தீர் சுவாமி. அந்த 2 காசுகளை போட்ட அந்த விதவையை நீர் பாராட்டி நீர் மெச்சி கொண்டீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பெரிய அளவு கொடுக்குறோன்றதில்ல, எவ்வளோ ஆர்வமாக கொடுக்குறோம், உண்மையில எவ்வளோ அன்பு கூர்ந்து கொடுக்குறோம், எவ்வளோ உணர்ந்து கொடுக்குறோம், உணர்ந்து செய்கிறோமா? கர்த்தருக்காக ஒரு காணிக்கை கொடுத்தால் கூட அதை நான் உணர்ந்து செய்யணும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கொடுக்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்கிறேன். என் தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும், பெருக வேண்டும், எல்லா மனிதரும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் சத்தம் எல்லா மூலை முடுக்குகளிலும் தொனிக்க வேண்டும். அதற்கு என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்வேன். அந்த ஒரு வைராக்கியம் ஆண்டவர் எங்களுக்குள்ள வர வேண்டும் சுவாமி. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொன்னாரே. யூதருக்கும் கிரேக்கருக்கும் மற்ற எல்லாருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் என்று சொன்னாரே. ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஒன்று நாங்கள் போக வேண்டும், அல்லது நாங்கள் அனுப்பி தாங்க வேண்டும். ஆண்டவரே, அந்த கடமையில் நாங்கள் உண்மையா இருந்து உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த, உண்மை நாங்கள் சந்தோஷப்படுத்த, உங்கள் ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட எங்களுக்கு நீர் கிருபை தாரும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. உங்களை தாழ்த்தி உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.